என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி எனக்கு நீ வழியை விடு. உன் வீட்டில் ஒரு தீய விஷயம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. உடனே அதனை வெளியே நான் அனுப்ப வேண்டும். நீ தாமதித்தால் சரி, நான் வர முடியாமல் நின்றாலும் சரி, நிச்சயமாக அது உன் வீட்டில் ஒருவரின் கதையை முடித்து விட்டுத்தான் வெளியே திரும்பும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் என்னை திட்ட தோன்றுகிறதல்லவா? ஆமாம், உனக்கு வேறு வேலை இல்லை. தீய விஷயம் இருக்கிறது, அழிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. நேர்மறையாக எதையாவது சொல்லித்தான் தொலைக்கிறாயா என்று என் பிள்ளை கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, நீ என் மீது கொண்ட அன்பினால் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்குள் இருந்து வந்து விடுகின்றது. இருந்தாலும் நான் உன் தாய் என்பதனால் அத்தனையையும் பொறுத்து என் பிள்ளை விவரமில்லாமல் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் உண்மையாக என் பிள்ளைக்கு நல்லது செய்ய நினைக்கின்ற என்னுடைய அன்பை நீ இன்னமும் சில நாட்களில் கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உன்னோடு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அது எப்படி? இப்பொழுது புரியாத விஷயம் இன்னும் சில நாட்களில் மட்டும் புரிந்துவிடும் என்று கேட்கிறாயா? காரணம் உண்டு. நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்னை நீ புரிந்து கொள்வாயல்லவா? நான் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, தீய விஷயம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விடுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் நிச்சயமாக உனக்கு என்னவென்பதனை அது உணர்த்தும் அல்லவா? இதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணரத்தான் வேண்டும். இதனையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் கவனமாக உணர வேண்டும். உனக்கென நான் இருப்பதை நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருகிறேன் அல்லவா? எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு பயத்தை காட்டுகிறது என்பதற்காக நாம் எல்லா விஷயங்களுக்கும் பயந்து கொண்டிருக்க முடியுமா? ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வரும். ஏதாவது ஒரு வழியில் தெய்வம் நிச்சயமாக இன்று நீ அனுபவிக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட மாட்டாய். எதற்காகவும் என் பிள்ளை நீ மனம் வருந்திவிட மாட்டாய். உன்னை தேடி தேடி நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாகவும் பக்குவமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒரு தீய விஷயம் உன் வீட்டில் நடமாடும் பொழுது அந்த தீய விஷயத்தை அழிக்க நான் முயற்சி செய்யும் பொழுது உனக்கு நம்பிக்கை வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல தடங்கல்கள் உனக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சிந்தித்துப்பார். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று யோசித்துப்பார். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானபடி நிறைவான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் என்னவென்பதனை நான் அறிவேன். எல்லாவற்றிற்கும் ஒரு தீமையான ஒரு விஷயம் உன் வீட்டிலிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் பொழுது அதனை உடனடியாக நாம் வெளியேற்றிவிட வேண்டும். அதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்காமல் நமக்கு தெரிந்து விட்டது என்பதனை முதலில் அதற்கு உணர்த்த வேண்டும். அப்படியானால் நீ சில விஷயங்களை தொடர்ச்சியாக உன் வீட்டிற்குள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீ செய்து கொண்டிருந்தாலே உன் வீட்டில் எத்தனை பெரிய தீய விஷயங்கள்
எந்த மூளைக்குள் ஒளிந்து கிடந்தாலும் அதற்கு தெரிந்துவிடும் நாம் இருப்பது இவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று. நம்மை துரத்துவதற்குரிய செயல்களில் இவர்கள் இறங்கிவிட்டார்கள் என்று. ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் தந்திருந்தாலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு சரியான உண்மைகள் பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது எல்லாமும் இவர்களால் நடந்தது என்று தெரிந்தால் அப்பொழுதும் நீ அமைதியாகத்தான் இருப்பாயா? அப்பொழுதும் நீ என்னவென்று கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவாயா என்ன? இல்லை அல்லவா என் குழந்தையே? எது நடப்பதாக இருந்தாலும் எது வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களையும் கவலைகளையும் நீ என்னவென்று பிரித்து பார்க்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உன் அம்மா உனக்கு எதை சொல்ல நினைக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் கலக்கத்தில் இருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம். எந்த நொடிப்பொழுதிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட முடியாது. நமக்கென தெய்வம் வகுத்து வைத்திருக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரும் பொழுது அதனை எல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது அத்தனையும் நமக்கு மிகச்சரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றியை சொல்லிக் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நம்மை யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை சற்று நீ சிந்திக்க பழகு. உன்னை சுற்றி இவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை பற்றி சற்று யோசிக்க பழகு. எந்த இடத்திலும் உனக்கென இவர்கள் நின்று தரக்கூடிய மாற்றங்கள் உன்னை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையை, நம்மை சுற்றி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீய மனிதர்களையும் அடையாளம் காணும் பொழுதுதான் நமக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நம் கண் முன்னால் அந்த தெய்வம் கொண்டு வந்து நிறுத்தும். அதுபோல நம்மை சுற்றி வருகின்ற தீமையான எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை நமக்கு யாரென்று அடையாளப்படுத்தும். ஒவ்வொருவரையும் நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அல்லவா இது? ஒவ்வொருவரையும் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கின்ற நேரங்கள் அல்லவா? இதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் கவனமாக உணரத்தான் வேண்டும். இதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் தீமைகள் நம்மை நெருங்க நீ ஒருபோதும் அனுமதி கொடுத்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொருட்டு மனநிறைவோடு நீ எப்பொழுதுமே இருந்து விட்டால் அது போதும். இது உன்னை எந்த இடத்திலும் பேரானந்தப்படுத்தும். இது உன்னை எந்த இடத்திலும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி கலங்கிய பொழுது உன்னுடைய சூழ்நிலையை கண்டு இந்த மனிதர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா? உன்னுடைய நிலையை எல்லாம் இந்த மனிதர்கள் ரசித்தார்கள் அல்லவா? நீ என்னவானாலும் அதை கண்டு ரசிக்கத்தானே இவர்கள் தயாராக இருந்தார்கள். அப்படியானால் உன் வீட்டில் இருக்கின்ற தீய விஷயம் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தது என்பதுதானே அர்த்தம். மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும்
சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது என்பதுதானே அர்த்தம். இனிமேல் இதுவெல்லாம் என்னவாகும் என்பதனை நீ நிலை கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு. எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கவில்லையே என்று வருந்துகிறாய். அப்படியானால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுள் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நமக்கு மிகப்பெரிய காயங்களை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்துவிட துணிந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக அடுத்தடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாமுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும். அடுத்தடுத்த மாற்றங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி சொல்லும் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் இந்த நிலையை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் போது அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் வரப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த நேரத்தில் நான் உனக்காக எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றியை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதுதானே மிகச்சரியான உண்மையாக இருக்கும். அதுதானே மிகச்சரியான புரிதலாக இருக்கும். எப்பொழுது என்ன நடந்தது என்றாலும் எந்த விடத்தில் எந்த விஷயம் உன்னை வழிநடத்தி சென்றாலும் அத்தனையிலும் என் பிள்ளை பெறக்கூடிய மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக இனி இந்த வராகி சொல்வது போல உன் வீட்டிற்குள் இருக்கின்ற தீமையை வேறறுத்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும். அத்தனையிலும் உனக்கு சேர்த்து வைத்த வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் எல்லா நிலைகளையும் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் யோசித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நாம் என்னவென்று கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பதை எல்லாம் நல்வழிப்படுத்தி நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்க முயற்சி செய்யும் பொழுது இந்த இடத்தில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? இந்த இடத்தில் என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ தெளிவாக பெற வேண்டுமல்லவா? முன்னின்று நமக்கு ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள், உன் வீட்டில் இருக்கின்ற இந்த தீய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்து நீ பட்ட பாடுகள் போதாதா? இவையெல்லாம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தர துணிந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வீட்டிற்குள் இருக்கின்ற தீமையான விஷயம், எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் ஒரு மூலையில் முடங்கி கிடக்கிறது. அப்படியானால் என் பிள்ளை நீ உடனடியாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலில் நான் சொல்கின்ற விஷயத்தில் கவனம் செலுத்து. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உன் வீட்டில் விளக்கேற்று. உனக்கு அதிகமாக எல்லா விஷயங்களும் தவறாகவே நடக்கிறது என்று தோன்றும் பொழுது தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்று. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையில் நீ விளக்கேற்றி பழகு. அடுத்ததாக உன்னுடைய வீட்டிற்குள் தெய்வத்தினுடைய பாடல்களை நீ ஒலிக்கச் செய். குறிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை ஒலிக்கச் செய். எவ்வளவு பெரிய பில்லி ஏவல் சூனியங்கள் என்று எவ்வளவு பெரிய எதிர்மறையான விஷயங்கள் உன் வீட்டிற்குள் இருந்தாலும் அவை அத்தனையும் ஓட்டம் எடுக்கும். என் பிள்ளையே, இருந்தால் வெளியேற்றுவதற்காக மட்டுமல்ல இது. உன் வீட்டிற்குள் இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கவும் இதை நீ செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள். இல்லாமல் இருந்தால் அது வந்துவிடக் கூடாதல்லவா? அதற்காகவும் இதை நீ செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும்
ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் காலம். இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய நம்பிக்கைகளும் முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடந்தது என்று நான் சொல்லிய பிறகு இனிமேலும் நீ இதில் எல்லாம் கவனம் இல்லாமல் அப்படியே விட்டு விடுவாயானால் நிச்சயமாக உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து உன்னால் காப்பாற்ற முடியாது. குலதெய்வம் வந்து தங்குகின்ற உன் இல்லத்தின் நிலைவாசல் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கட்டும். அதை தாண்டி எந்த தீய விஷயங்களும் உள்ளே நுழையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வீட்டினுள் விளக்கேற்றும் பொழுது தீப தூப ஆராதனை காட்டுவதை உன் இல்லத்தின் நிலைவாசலுக்கும் காட்டி எப்பொழுதும் அதனை நீ உன் குலதெய்வம் தங்கும் இடமாக வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த இடத்தில் உன் குலதெய்வம் வந்து தங்கி இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.